ஹாய் ஆல். அப்போ வந்துட்டு நாங்கள் இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மின்மினி மூவியை பற்றி ரிவ்யூ சொல்ல வந்திருக்கோம். இது வந்து செம்ம ஃபீல் குட் மூவி, அந்த ஹார்ட் டச்சிங்கான மூவி. இப்போ வந்துட்டு இந்த மூவியை வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரு கூடயும் போய் பார்க்கலாம். அப்படி ஒரு ஃபீல் குட்டான மூவி. இந்த மூவியில் வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க, லவ், ஃப்ரெண்ட்ஷிப்பு, நேச்சர் எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுவும் டைரக்ஷன் ஹரிதா ஷிமி மேம் சூப்பராக எடுத்திருக்காங்க. அது வந்துட்டு அந்த ஒவ்வொரு சீக்வென்ஸுமே அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. இது வந்து எல்லா மூவி மாதிரியும் கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மூவி. இந்த மூவி நம்ம போய் பார்த்தா தான் மூவி பற்றி நமக்கு தெரியும். ஒவ்வொரு ஆக்டர்ஸும் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மெயினாக அந்த பாரி முகில் அந்த கேரக்டர் ஒரு ஹார்ட்ல ஒரு பிளேஸ் வச்சிருக்கோம் நாங்கள் வந்து அந்த கேரக்டருக்கு. அவ்வளோ எங்களுக்கு தெரியல, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கேரக்டர். அவர் வந்து ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ண முடியுமா, அப்படி ஒரு இது எங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் செம்மையா அழுதுட்டோம். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி அழுவோன்னு சொல்லிட்டு, ஏன்னா மூவி காமெடியா இருக்கும் தான் நாங்கள் நினைச்சோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம்மையா அழுதுட்டோம் எல்லாருமே. செகண்ட் ஹாஃப்க்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் 8 years டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்துட்டு அந்த கேரக்டர்ஸோட சைல்ட்ஹுட்ல எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைல்ட்ஹுட் கேரக்டர்ஸ் எல்லாம் கிரான் அப் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு எடுத்திருக்காங்க. எடுத்திருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மூவி பத்தி. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நேச்சர் அப்படி டிராவலிங் பண்றது அதை பத்தி எல்லாம் எடுத்துருங்க. அது எல்லாமே அந்த மியூசிக்ஸ் அது எடுத்து சொல்லணும். அதை பத்தி கதீஜா ரஹ்மான் மேம் சூப்பரா அந்த மியூசிக் எல்லாம் அவ்வளோ என்ன சொல்றது, அவ்வளோ அழகா இருக்கு அந்த மியூசிக் எல்லாம். அது வந்துட்டு இப்பவுமே எங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அந்த படம் சும்மாவே பாடிட்டே நடக்கிறோம். அந்த படத்தை இன்னொரு டைம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பா பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்ட் கஃபே அந்த இதுல சீன் எல்லாம் வந்து பிரவீனாவும் சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அது லாஸ்ட்ல அந்த சீன் தான் எங்களுக்கு டச்சிங் சீனு. எங்க ஹார்ட்டே அப்படியே துடிச்ச மாதிரி அந்த சீனு. ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாம இந்த மூவி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் போய் பாருங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க, அப்பதான் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோ அழகா எங்களுக்கு இந்த மூவியை கொடுத்த டைரக்டர் மேமுக்கும் அந்த டீமுக்கும் தேங்க்யூ சொல்றோம். நாங்க மூவில ஒரு டைலாக் வச்சு சொல்லணும்னா, தேங்க்ஸை விட பெரிய ஏதாச்சும் ஒரு வேர்டு இருந்து நாங்க இப்போ இங்க மென்ஷன் பண்ணியிருப்போம்.